எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். இந்த வார ஓடிடி ரிலீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஆக்ஷன், ஆஃபீஸ் ரொமான்ஸ், ஃபேண்டசி அப்படின்னு சொல்லி எல்லா ஜர்னல்ஸ்லயும் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ற மாதிரியான லிஸ்ட் தான் இருக்க போகுது. நீங்க கே டிராமா ஃபேனா இருந்தாலும் உங்களுக்காகவும் சில ஸ்பெஷலான சீரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி தான் பிளாஸ்ட். இது ரொம்பவே விறுவிறுப்பான மூவின்னு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ ஓடிடில பாக்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்குன்னே சொல்லலாம். படத்தோட மைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாமே கராத்தேல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள தேடி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை அவங்க ஸ்டைல்ல எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது லிங்கம். இது ஒரு வெப் சீரிஸ். கதிர் நடிப்புல இந்த வெப் சீரிஸ் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. கதை ரொம்பவே நார்மலா இருக்கு. ஆனா அதை எப்படி எடுத்துட்டு போயிருப்பாங்கிறதுலதான் சுவாரஸ்யமே. கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாலிபர் கபடியில வந்துட்டு தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோட இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க மேல ஒரு கொலை வழக்கு வந்துட்டு விழுந்துருது. அவர் அதை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவரோட வாழ்க்கை வந்துட்டு தலைகீழா மாறிடுது. பெரிய ரவுடி ஆயிடுறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து தன்னை மாட்டி விட்டவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பயணம் தான் இந்த சீரீஸோட மைய கதையா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஒரு படம் தான் மம்மட்டியான் ஸ்டார்ஸ். இது ஜி5ல அவைலபிளா இருக்கு. கதையும் வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னே சொல்லலாம். கிராமத்துல பசங்களுக்கு ரொம்பவே கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க சென்னையில வந்து பெரிய மேட்ச் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் எம்எஸ் தோனி மேல ரொம்ப இஷ்டங்கிறதுனால பாக்குறதுக்காக சென்னைக்கும் வராங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபேக்கான டிக்கெட்ஸ். எப்படியாவது நம்ம ஒரு மேட்ச் ஆச்சு பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதையாவே இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க படம் தான் லிட்டில் பிரதர். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். யார் நடிச்சிருக்கா தெரியுமா? ஜான்சன் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்க ஒரு கேரக்டர். அவரோட தம்பி சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவர் தான் தன்னோட தம்பின்னு சொல்லும் போது அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தம்பி எங்க போனாலும் பிரச்சனை இழுத்துட்டு வர ஒரு கேரக்டரா இருக்காரு. எப்படி இவங்க குடும்பத்துக்குள்ள மிங்கிள் ஆகுறாங்க, அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப காமெடியா காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஃபீல் குட் காமெடி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். நீங்க இத தியேட்டர்ல மிஸ் பண்ணிடவே கூடாத படம். அப்படியே மிஸ் பண்ணாலும் ஓடிடில மிஸ் பண்ணிடவே கூடாத படம் தான் சொல்லணும். ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்பவே சூப்பரா அட்வென்ச்சரான ஒரு கதையா தான் இருக்கும். நாவின்னு ஒரு பழங்குடியினர் கிட்ட இருந்து இப்ப நம்ம பாண்டரோ ஹீரோஸ் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கதையா இருக்கு. இதுல கதையை தாண்டி விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வேர்ல்ட் பில்டிங்கும் பயங்கர மாசாவே கொடுத்திருப்பாங்க. இந்த படம் இப்போ டிஸ்னி பிளஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஒரு சீரீஸ் தான் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். சீசன் 2 வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 1 பார்த்தவங்க எப்படா அடுத்த சீசன் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை பயங்கர விறுவிறுப்பா ஒரு எபிசோட் முடிஞ்சதும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிற விதமா இருக்கும். இதுலயும் நம்மளோட ஹீரோ ஆங் வந்துட்டு என்னென்ன சாகசம் பண்றாரு, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் சீரீஸோட மைய கதையா இருக்கும். அண்ட் புதுசா ஒரு கேரக்டரும் அறிமுகமாகறாங்க. அவங்க யாரு அப்படிங்கறத நீங்க சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க கே டிராமா ஃபேன்ஸா? அப்போ உங்களுக்காகவும் ஸ்பெஷலா சீரீஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஏஜென்ட்டா ஒருத்தர் வேலை பார்த்திருக்காரு. அவரோட அந்த பாஸ் எல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நார்மலா லைஃப் வாழணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட மகளை யாரோ கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா? ஆக்ஷன்ல இறங்குறாரு. தன்னோட மகளை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப விறுவிறுப்பா காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு கே டிராமா பிடிக்கும், அதே நேரத்துல ஆக்ஷனும் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் நோட்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் ரோ. இப்ப நம்ம பார்த்த மூவிஸ் அண்ட் சீரீஸை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சீரீஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவரோட கிளாஸ்ல மர்மமான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். என்னவோ தெரியல, அவன் என்ன எழுதினாலும் இவருக்கு ரொம்பவே ஒரு ஆர்வம் வந்துருது. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அங்க ஒரு கனெக்ஷன் உருவாகுது. இவன் எழுதுறத படிக்கும் போது நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் வெளியாகுது. இன்னும் சொல்ல போனா பாஸ்ட்ல நடந்த மர்மமான கொலைக்கும் இவன் எழுதுறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கதை ரொம்பவே விறுவிறுப்பா போகும். இதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு.
இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது See You at Work Tomorrow. இது ஒரு கே டிராமா தான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்ப வருஷமா வேலை பார்த்து கடுப்பான ஒரு பொண்ணு. அந்த டைம்ல அவங்களுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வராங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேனேஜர். ரெண்டு பேரோட ஆரம்பத்திலயும் பயங்கர கிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்றாங்க, ஆஃபீஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் ரொமான்ஸ் பிடிக்கும்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான் அவர் ஹாப்பி டேஸ். இது கேபிஎஸ்ல அவைலபிளா இருக்கு. கதையும் உண்மையாலுமே சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஜெனரேஷனோட கதையை காமிச்சிருப்பாங்க. அதாவது தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அவங்களோட பசங்க, அவங்க எல்லாம் என்னென்ன தன்னோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் சீரிஸோட மைய கதையா காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் ஓடிடில என்னென்ன முக்கியமான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பாத்துட்டோம். இதுல உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்கு, எது நீங்க அடுத்து பார்க்க போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.